ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி 28/7/2024 அவ்யக்த முரளி பார்க்க போகிறோம். ஸோ முரளியுடைய தலைப்பு உங்களுடைய சேமிப்பு கணக்கில் சேமித்து நிரந்தர மகாதானி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம் பாப்பா சொல்கிறாங்க. இன்றைக்கி இது ஆக்சுவலாக ஒரிஜினல் டேட் 31/12/2000, அதாவது 2000 வருடத்தின் கடைசி முரளி அல்லது நியூ இயர் முரளி. அன்றைக்கி நைட்டு நியூ இயர் கொண்டாடிட்டு தான் பாபா போவார். புதுயுகத்தை படைப்பவர் புதுயுகத்தின் அதிகாரி குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்கிறார். ஏன்னா லௌகீகத்தை அலௌகீகமாக மாற்றுறது இப்படி தான். இங்கே கொண்டாடுறது புது வருடம், ஆனால் நாம் கொண்டாடுறது புது யுகம். புது வருடத்தை கொண்டாடினா நமக்கு புது யுகம் ஞாபகம் வரணும். தீபாவளி கொண்டாடினா நமக்கு சத்தியுகம் ஞாபகம் வரணும். ஸோ அப்படி ஒவ்வொரு விஷயமும் நமக்கு இந்த ஞானத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி மாற்றிக்கிறதுக்கு பேர் தான் லௌகீகத்தை அலௌகீகமாக மாற்றுறது. இப்போ இந்த பழைய யுகத்தில் ரொம்ப சாதாரணமாக இருக்கிறீங்க. ஆனால் நாளைக்கு நீங்களே புது யுகத்தில் பூஜைக்கு தகுந்த தேவதையாக, ராஜ்ய அதிகாரம் கொண்டவர்களாக மாறிடுவீங்க. இல்லை, இன்றைக்கி சாதாரண ஆத்மாக்கள், நாளைக்கு உலகத்தை ஆள போகிற மகாராஜா மகாராணி ஆக போகிறோம். இது இன்று மற்றும் நாளையின் விளையாட்டு. இன்றைக்கி என்னவாக இருக்கிறீங்க, நாளைக்கு என்னவா ஆக போகிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மெய் சிலிர்க்கும். யாருக்கும் தெரியாது, ஆனால் நமக்கு தெரியும். ஆனால் அந்த போதை இருக்கணும். அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தால் தான் அந்த போதை இருக்கும். அதை ஞாபகப்படுத்த தான் பாபா வர்றார். குறிப்பாக ஞானி ஆத்மாக்களுக்கு, அதாவது குழந்தைங்களுக்கு, நாளை மிக தெளிவாக தெரியுது. இன்றைக்கி மாதிரியே நாளைக்கு தெரியுதுன்றாங்க. இல்லை, இன்றைக்கி இருக்கிறத நீங்கள் கண்ணு முன்னாடி எப்படி பார்க்குறீங்களோ அதேமாதிரி நாளைய விஷயமும் உங்கள் கண்ணு முன்னாடி தெரியுது. ஒரு எம்ஜிஆர் பாட்டு இருக்கும் இல்லையா, ஒளிமயமான எதிர்காலம் என் இதயத்தில் தெரிகிறது. ஸோ அப்போ நம்முடைய எதிர்காலமே நமக்கு தெரியணும் மிக தெளிவாக. அதை தான் அசைக்க முடியாத நிச்சய புத்தி அப்போ தான் வரும். ஸோ அதையே பார்த்துட்டு இருக்கணும். அதனால தான் பாபா கால்கள் கலியுகத்தில் நரகத்தில் இருந்தாலும் தலை சொர்க்கத்தில் இருக்குது. அதாவது உங்களுடைய புத்தியெல்லாம் சொர்க்கத்தை பார்த்து இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ புத்தாண்டை கொண்டாட நீங்கள் வந்திருக்கிறீங்க, ஆனால் பாபா பார்க்குறதோ புது யுகத்தை. ஸோ அப்போ நம்மளும் அதைத்தான் பார்த்துட்டு இருக்கணும் எப்போவுமே. கண்டிப்பாக புத்தாண்டுக்கு புது திட்டங்களை உருவாக்கி இருப்பீங்க. இப்போ பழைய உலகத்தின் இறுதிக்கு வந்தாச்சு. சரி, பழைய வருடத்தின் இறுதிக்கு வந்தாச்சு. ஸோ ஒட்டுமொத்த 2000 வருடத்தின் கணக்கை கடைசியில் பார்ப்பாங்க இல்லையா, ரிசல்ட் என்ன ஆச்சு, குழந்தைங்களுடைய முயற்சியின் ரிசல்ட்டு. ஸோ பாபா பார்க்குறார். ஏன்னா பாபாவுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது இந்த ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு. குறிப்பாக ஒவ்வொரு குழந்தையோடைய சேமிப்பு கணக்கில் எவ்வளோ சேமிப்பாக இருக்குதுன்னு பாபா பார்க்குறார். எல்லா குழந்தைங்களும் கண்டிப்பாக முயற்சி பண்ணுறீங்க, கண்டிப்பாக நினைவு பண்ணுறீங்க, சேவை பண்ணுறீங்க. உங்களுடைய லௌகிக அலௌகிக உறவுகளுக்கான உங்கள் கடமைகளையும் நிறைவேற்றுறீங்க. அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் இந்த 3 விஷயங்களிலும் எவ்வளவு சேமிப்பாகி இருக்குது உங்கள் கணக்கில், அதுதான் முக்கியமான விஷயம். நினைவு, சேவை, கடமை நிறைவேற்றுறதுல எவ்வளோ சேமிப்பு சேமிச்சு இருக்கிறீங்க. ஸோ பாப்தாதா ஜெகதம்பாவை எமர்ஜ் பண்ணுறார் சூக்ஷ்மவாதனத்தில் மம்மாவை. ஸோ பாபா இருமுறாரு பாப்தாதா தாதி உடம்புல பேசும்பொழுது. அப்போ பாபா சொல்கிறாரா, இன்றைக்கி ஹார்மோனியம் சரியில்லைன்றார். இல்லையா, தாதியோடைய உடம்பு சரியில்லை. இருந்தாலும் அதை வாசித்து தான் ஆகணும். பாபா சொல்ல வேண்டியதை சொல்லித்தான் ஆகணும்.
ஸோ பாப்தாதாவும் அம்மாவும் ஒன்றாக ஒவ்வொருத்தருடைய சேமிப்பு கணக்கும் பார்த்தாங்க, எவ்வளோ சேமிப்பாகி இருக்குதுன்ட்டு. என்ன பார்த்துருப்பாங்க? நீங்கள் எல்லோரும் வரிசைக்கிரமமாக இருந்தீங்க. உண்மையிலே நீங்கள் பண்ண சேவைக்கும் நினைவுக்கும் எவ்வளவு சேமிப்பு ஆகி இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஆகலை அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஏன் ஆகலை அப்படின்னு நம்ம அம்மா கேட்குறாங்க. ஏன்னா நிறைய குழந்தைங்க யோகன்ற பாடத்தில் நல்ல லட்சியம் வச்சாங்க, நல்ல முயற்சி பண்ணாங்க. ஆனால் ஏன் பாபா அவங்க சேமிப்பு கணக்கில் சேமிப்பு ஆகலை, அதுக்கேற்ற பலன் ஏன் வரலை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 2 பேரும் தங்களுக்குள்ளே பேசிக்கிட்ட பிறகு ரிசல்ட் வெளிப்படுது. அது என்னன்னா, நீங்கள் யோகா பண்ணுறீங்க, ஆனால் அந்த யோகத்தின் ஸ்திதி மனநிலை சாதாரணமாக இருந்த காரணத்தினால சேமிப்பும் சாதாரணமாக தான் ஆகியிருக்குது. இல்லை நினைக்கிறீங்க, பட் அதில் ரொம்ப கவனம் கொடுக்கணும், அதில் அலட்சியமாக இருந்துட்டதுனால சேமிப்பும் கம்மியாக தான் ஆகியிருக்கு. மற்றபடி யோகத்தில் பக்காவாக இருக்கணும்னு லட்சியம் வச்சது நல்லா தான் இருக்குது. ஆனால் அதோடைய ரிசல்ட்டு எதன் ஆதாரத்தில் அமையுது அப்படின்னா, யோகா பண்ணுறதுக்கு உட்காந்து யோகா பண்ணுற நேரம் மட்டும் இல்லை, நீங்கள் பேசும் பொழுது நடந்துக்கிற விதத்தில் எல்லாத்துலேயும் யோகயுக்தாக இருக்கிறீங்களா யுக்தியுக்தாக இருக்கிறீங்களான்றதை பொறுத்து தான் உங்களுடைய ரிசல்ட் அமையுது. இல்லையா? பேசும்போதும் அந்த யோகத்தில் இருந்து பேசுகிறீங்களா, அந்த தெய்வீக குணத்தை வெளிப்படுத்தணுன்ற கவனத்தில் இருந்து பேசுகிறீங்களா, அப்படி தான் உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் இருக்குதா, இதை வச்சு தான் இங்கே மார்க்கு. இதில் குறை இருக்கிற காரணத்தினால யோகம் செய்யும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக நல்ல யோகி தான், நல்ல யோகா பண்ணுறீங்க. ஆனால் யோகி அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையில் அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கணும், அப்போ தான் யோகின்னு சொல்ல முடியும். பாபாவை நினைக்கிறீங்க ஆனால் உங்கள் குணம் மாறலை அப்படின்னா அதோடைய தாக்கம் ஏற்படலையே. அதனால தான் உங்களுடைய சேமிப்பு கணக்கில் கொஞ்ச நேரம் சேமிப்பாகுது, கொஞ்ச நேரம் ஆக மாட்டேங்குது, மற்ற நேரங்கள்லாம் ஆகிறது இல்லை. இல்லையா? அந்த ஒவ்வொரு நடவடிக்கையிலையும் பாபா நினைவிலே இருந்தீங்கன்னா உங்களுடைய நடவடிக்கையே வேறு மாதிரி இல்லை இருக்கும், மகாலட்சுமி இந்த பூமிக்கு வந்த மாதிரி இல்லை இருக்கும். ஆனால் போக போக உங்களுடைய நினைவின் சதவீதம் சாதாரணமாக ஆயிடுது, ரொம்ப கம்மியாக தான் உங்களுடைய சேமிப்பு கணக்கில் சேமிப்பாகுது, சாதாரணமாக ஆன காரணத்தினால. 2வது, சேவை பற்றிய இதயபூர்வமான உரையாடல் நடந்தது. இப்போ பாருங்கள், யோகத்தோடு பேசுகிறேனா, யோகத்தோட காரியம் செய்கிறேனா அப்படின்னு கவனிக்க வேண்டியது எவ்வளோ முக்கியமாக இருக்குது பாருங்கள். ஒரு டைமுக்கு அப்புறம் பேசுவீங்க, யோகா கட் ஆகிடும், யோகத்திலே பேச ஆரம்பித்தா கூட. ஸோ அப்போ அங்கே சேமிப்பு கட் ஆகுதுன்றதை புரிஞ்சிக்கணும். ஸோ அதுக்கு தான் பிராப்தியை எப்பயும் முன்னாடி வைங்க, அங்கே சேமிப்பாகிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணுன்றார். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த சார்ட்டை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த சார்ட்டு ஏறும்போதெல்லாம் அவங்களுக்கு சந்தோஷம் ஏறும், இறங்கும் போதெல்லாம் துக்கம் வந்துடும். ஏன்னா போட்ட காசு இறங்குது, அவங்க எதுவும் பண்ணல, காசை போட்டு ஜஸ்ட்டு பார்த்துன்னு தான் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ உழைப்பு பண்ணுறீங்க, அப்போ அந்த உழைப்புக்கு ஏறுதான்னு நீங்கள் பார்க்கணுமா இல்லையா? இப்போ பார்க்கணுன்னா கவனம் வைக்கணும். அப்போ இங்கே சேமிப்பு ஆகணுன்றதில் கவனம் இருக்கணும். அப்போ சேமிப்பு ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? நினைவு நினைவு நினைவு. இன்னொரு முக்கியமான விஷயத்தை அடுத்தது சொல்லுவார். நீங்கள் நிறைய சேவை செய்கிறீங்க, நான் இரவு பகலாக இந்த சேவையில் பிஸியாக இருக்கிறீங்க, நல்ல திட்டம் போடுறீங்க,
சேவையும் நல்ல வளர்ச்சி அடையுது. இருந்தாலும் ஏன் சேவையின் சேமிப்பு கணக்கில் பெரும்பான்மையானவர்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் சேமிப்பாகி இருக்குது? நல்லா சேவை செய்கிறீங்க, அதில் டவுட்டே இல்லை, ஆனால் கம்மியாக தான் சேமிப்பாகி இருக்குதே, ஏன்? அந்த அலட்சியம், அதை சொல்கிறார். என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்கிறார். ஸோ இதயபூர்வமான உரையாடல் மூலமாக என்ன வெளிப்பட்டது அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் சேவை செய்கிறீங்க, உங்களை பிஸியாக வச்சுக்கிறதுக்கு நல்லாவே முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. அப்புறம் என்ன காரணம்? என்ன காரணம் அப்படின்னா, சேவையின் மூலமாக உங்களுக்கு சக்தியும் கிடைக்கிது, பலனும் கிடைக்கிது. என்ன சக்தி கிடைக்கிது? உங்களுடைய இதயத்தின் திருப்தி தான் சக்தி. சேவை மூலமாக கிடைக்கிற சக்தி என்னது? உங்களுக்கே நாம் நல்லா செஞ்சுருக்கிறோன்ற ஒரு திருப்தி. அந்த சேவையின் பலன் என்ன அப்படின்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய திருப்தி தான் சேவையின் பலன். சுற்றி இருக்கிறவங்கன்னா, நீங்கள் யாருக்கு சேவை செய்கிறீங்களோ அவங்க, யாரு கூட சேர்ந்து சேவை செய்கிறீங்களோ அவங்களுக்கும் திருப்தி ஆகணும். நீங்கள் சேவை செய்கிறீங்க, முயற்சி பண்ணுறீங்க, உங்களுடைய நேரத்தை பயனுள்ளதாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய மனதிலும் திருப்தி இருக்கும், சுற்றி இருக்கிற எல்லாருடைய மனதிலும் திருப்தி இருக்கும். கரெக்டாக நீங்கள் சேவை பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களோட நேரத்தை பயன்படுத்தி இருந்தீங்கன்னா. அதனால் அவங்களுடைய மனதில் திருப்தியின் அனுபவம் இருக்கட்டும். அதனால் உங்கள் கூட சேவை செய்கிறவங்களோ அல்லது நீங்கள் யாருக்கு சேவை செய்கிறீங்களோ, யாருக்கு பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்குறீங்களோ, அவங்க எல்லாமே ஓகே நல்லா இருந்துச்சுன்னு போயிடக்கூடாது. அவங்களுடைய மனதில் ஒரு திருப்தி அனுபவம் ஆகணுன்ற, திருப்தியின் அலை அடித்ததை அனுபவம் பண்ணணும். இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்தது என்னை இப்போ சாந்தப்படுத்திடுச்சின்னு அனுபவம் ஆகணும். ஏன்னா எங்களுக்கு ஒரு விஷயம் கிடச்சிடுச்சின்னு சொல்கிறது வேறு, அல்லது நல்ல விஷயத்தை கேட்டோன்னு சொல்கிறது வேறு. ஆனால் அவங்க நாங்கள் ஒரு விஷயத்தை அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். கண்டுபிடிச்சது வேறு, அடைஞ்சிட்டோன்னே சொல்லணும். ஸோ பாப்தாதா ஏற்கனவே சொன்னாங்க, நீங்கள் விடுற ஞான அம்பு அவங்க தலையை தைக்குதா அல்லது இதயத்தை தைக்குதா? புத்தி அளவு புரிஞ்சிக்கிறது வேறு. நீங்கள் புத்தியாக பிளான் போட்டு பண்ணிங்கன்னா அது புத்தியோடு போயிடும். ஆனால் இதயத்தில் இருந்து சொல்லும்போது தான் அவங்களுடைய இதயத்தை தைக்கும்ன்ற. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா 7 days கோர்ஸ் கொடுக்கும்போது கூட பெருசாக இருக்காது. ஆனால் அவங்களா எப்போ அந்த முரளி எடுத்து படிக்கிறாங்களோ அப்போ தைக்கும். ஏன்னா பாபாவுடைய அன்பு அப்படி நேரடியாக பாயுது இல்லை. அதனால தான் பாபா சொல்கிறார், நான் சொல்கிற மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்ல மாட்டீங்க, சொல்லி இருந்தால் இதயத்தை தைக்கும்ன்ற. நீங்கள் சேவை செய்து திருப்தியாக இருக்கிறது அப்படிங்கிறது உங்களை மட்டும் சந்தோஷப்படுத்திக்கிறது கிடையாது. எல்லாமே ரொம்ப நல்ல சேவை நடந்துச்சுன்னு சொல்கிறது கிடையாது. உங்களுடைய மனமும் சரி, மற்றவர்களுடைய மனமும் அதை ஏற்றுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சேமிப்பு வரும். புரியுதா என்ன சொல்ல வர்றாருன்னு? ஆசீர்வாதம் வாங்கணும், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ அவங்களுக்கு பிடிச்ச சேவையை கொடுக்கணும், அவங்களுக்கு உண்மையிலே திருப்தியாக இருக்குதா? கல்யாணத்துக்கு சாப்பாடு சும்மா சாப்பிட்டு போகிறாங்க, அவங்க என்ன சாப்பிட்றதுக்காக வந்தாங்க? அதுக்கே நம்ம என்ன பண்ணுவோம், திருப்தியாக இருந்துச்சா, சாப்பாடு நல்லா இருந்துச்சா கேட்குறோம்ல. அப்போ அவங்கள திருப்திப்படுத்தணுன்ற அந்த எண்ணம் இருக்குது இல்லை? அப்போ இங்கே நீங்கள் பரிமாறியது ஞான அமிர்தம். அப்போ அது அவங்கள திருப்திப்படுத்தணும் இல்லை? அந்த மாதிரி உங்களுடைய வார்த்தை, அந்த அன்பு கண்ணுலேயும் இதயத்துலையும் இருந்துச்சா? அதேமாரி கூட இருக்கிறவங்களையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க சேவை செய்யும் பொழுது. அதுக்காக அவங்க கூட போய் மூஞ்சை காட்டிட்டு மூஞ்சை தூக்கிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் சேவை செஞ்சும் வேஸ்ட் ஆகிடும். சதான் பாபா சொல்கிறார்,
எல்லாருடைய இதயத்திலும் இது நல்லா இருந்துச்சுன்னு அனுபவம் ஆகணும். ரெண்டாவது, நீங்கள் சேவை செய்யும் பொழுது நீங்கள் சேவை செஞ்சு முடித்த பிறகு நீங்கள் அடைந்த ரிசல்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் சேவை செஞ்சீங்க அப்படின்னு வந்திருக்குது, ஓகே. ஆனால் எப்போ அதை நீங்களாக செஞ்சீங்கன்னு ஏற்றுக்கிறீங்களோ அப்போ அந்த சேவையின் பலனை, பழத்தை அப்போவே சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க, சேமிக்கலைன்னு அர்த்தம்ன்றார். நான் எவ்வளோ சூப்பராக சேவை செஞ்சேன்னு தெரியுமா, இன்னும் சூப்பராக ஞானத்தை கொடுத்தேன்னு தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலே முடிஞ்சு போச்சு நீங்கள் சேர்த்ததோடைய பலன்றார். அப்பயே சாப்பிட்டீங்கன்றார். அப்பயே சந்தோஷப்பட்டீங்களா, அதோட முடிஞ்சு போச்சுன்றார். ஆனால் உண்மையில் உங்களை பண்ண வச்சது பாப்தாதா, அது உங்களுக்கு ஞாபகம் இல்லை, ஏதோ நீங்களாக பண்ணதாக நினச்சிக்கிட்டீங்க. அப்படி உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா, பாப்தாதா தான் என்னை பண்ண வைக்கிறேன், நான் வெறும் கருவி தான் அப்படின்னு ஞாபகம் இருந்தால் பாப்தாதாவின் பக்கம் அவங்களுடைய கவனத்தை இழுத்திருப்பீங்களே தவிர உங்கள் பக்கம் இழுத்திருக்க மாட்டீங்க. எவ்வளோ முக்கியமான விஷயம் இல்லையா? இந்த சிஸ்டர் ரொம்ப சூப்பராக பேசுகிறாங்க, இந்த பிரதர் ரொம்ப சூப்பராக பேசுகிறாங்க, இப்படி தான் சொன்னாங்களே தவிர பாப்தாதா எவ்வளோ அற்புதமாக ஞானம் கொடுத்துருக்கிறாருன்னு யாரும் சொல்லலையே. அப்படி இல்லை சொல்லணும், அப்படி இல்லை உங்களுடைய கவனத்தை இழுத்துட்டு வந்திருக்கணும். ஸோ அப்படி அவங்களுக்கு அனுபவம் ஆச்சுன்னா அப்போ தான் உங்களுடைய சேமிப்பு கணக்கில் சேமிப்பு அதிகமாகுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ முக்கியமான விஷயம் இல்லை? நான் கருவின்னு உணர்றதுல தான் உங்களுக்கு சேமிப்பு கணக்கே அதிகரிக்குது. அதனால தான் ஒட்டுமொத்த ரிசல்ட்டாக பார்க்கும்போது நல்ல முயற்சி பண்ணிங்க, நிறைய நேரத்தை சேவைக்கு பயன்படுத்தினீங்க, சக்தியை பயன்படுத்தினீங்க, ஆனால் கொஞ்சம் வெளிப்பகட்டும் இருந்துடுச்சு. அந்த ஒரு அகங்காரம், நான் சூப்பராக பண்ண பார்த்தியான்னு அது மனதுக்குள்ளே நினைக்கிறது உங்கள் முகத்தில் தெரியும் இல்லையா? அதனால தான் சேமிப்பு கணக்கில் ரொம்ப ரொம்ப கம்மியாக சேமிப்பாகிருக்கு. எவ்வளோ பெரிய எச்சரிக்கை பாருங்கள். இந்த சேமிப்பு கணக்குக்கான சாவி இருக்குது பாருங்கள், அது ரொம்ப ஈஸி. அது வைரஸ் சாவின்ற. நீங்கள் தங்க சாவி போட்டிங்க, ஆனால் வைரஸ் சாவி போடலை. தங்கத்தை விட வைரம் தானே விலை மதிப்பு வாய்ந்தது. அப்போ இதை சேமிக்கிறதுக்கான வைரஸ் சாவி என்ன தெரியுமா? நான் ஒரு பணிவான கருவி அப்படிங்கிற உணர்வு தான். முஸ்லிம்கள் அப்துல்லான்னுவாங்க, அதாவது வேலைக்காரன், இறைவனுடைய வேலைக்காரன். எஜமானன் சொல்கிறத நமக்கு செய்கிறோம். ரேஷன் கடையில் அரசாங்கம் அனுப்புகிற அரிசி அவன் கொடுக்குறான், அவன் அதில் சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது கொடுக்கறதுக்கு அவன் ஒரு கருவி. அதே மாதிரி கடவுளுடைய ஞானத்தை வாங்கி இந்த கையில் வாங்கி அந்த கையில் கொடுக்குறோம், அவ்வளோதான். ஸோ இதுக்கு என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாரேன்னு உங்களுக்கு அந்த ஒரு பணிவும் நன்றி உணர்வும் தான் இருக்கணும். அதனால் சேவை செய்யும் பொழுது, சேவை செய்கிறதுக்கு முன்னாடியோ அப்புறமோ கிடையாது, சேவை செய்யும் பொழுது நான் பணிவான கருவி அப்படின்ற உணர்வோடு பண்ணணும். அந்த சுயநலமற்ற சுப விருப்பம் இருக்கணும். இந்த ஆத்மா சொர்க்கத்துக்கு வரணும். ஒவ்வொரு ஆத்மா மேலும் உண்மையான அன்பு இருக்கணும். அது உங்கள் கூட சேவை செய்கிற ஆத்மாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாருக்கு சேவை செய்கிறீங்களோ அந்த ஆத்மாவாக இருந்தாலும் சரி, உண்மையான அன்பு, சுயநலமற்ற சுப விருப்பம் இருக்கணும். நான் ஒரு கருவி, இந்த கருவிக்கு கூட சேவை செய்கிறதுக்கு இத்தனை கருவிகளை பாபா கொடுத்துருக்கிறாரு, அல்லது அந்த கருவிகளோடு இணைந்து சேவை செய்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு பாபாவை நினைத்து நினைத்து மனம் உருகுதேன்னு சொல்லுவாங்களே, அப்படி மனம் உருகணும். அப்போ தான் உங்களுக்கு சேமிப்பாகும். அப்போ தான் எல்லோருக்கும் உங்கள் கூட சேவை செய்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ன்ற. பாப்தாதா
ஜெகதம்பா மம்மா கிட்ட இந்த மாதிரி சேவை செய்கிறவங்களுடைய சேமிப்பு கணக்கு எப்படி அதிகரிச்சுக்கிட்டே இருக்குதுன்றதையும் காட்டுறார். பாபா சொல்கிறாரு, பல மணி நேரம் சேவை செய்து சேமித்ததை உங்களால் ஒரு வினாடியில் சேமிக்க முடியும் இந்த மாதிரி சேவை செய்தால். நான் ஒரு பணிவான கருவி அப்படிங்கிற ஒரு பணிவோடு சேவை செய்தால், பண்ண வைக்கிறது பாபா அப்படின்னு சேவை செய்தால், பல மணி நேரம் நான் செய்கிறேன்ற உணர்வில் செய்து சேமிக்கிற கணக்கு இங்கே ஒரு வினாடியிலே சேமிப்பாயிடும்ன்றார். இப்போ எவ்வளோ ஸ்மார்ட்டாக சேமிக்கணும் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா ஒரு வினாடியும் டிக் டிக் டிக்குன்னு நகர்ந்துக்கிட்டே இருக்குது. அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பார், ஒரு டிக்கு போயிடுச்சு, ஆனால் நீ எதுவுமே பண்ணலையே, சீக்கிரம் செய்யின்னு சொல்லிக்கிட்டே இருக்குது இல்லையா? இது ஒரு மிஷின் நகர்ற மாதிரி தான் இந்த நாடகம் நகர்ந்துட்டு இருக்குது. ஸோ அப்போ ஜெகதம்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சேமிக்கிறது இவ்வளோ ஈஸியா அப்படின்ட்டு. ஸோ அதனால் பாப்தாதாவும் ஜெகதம்பாவும் உங்களுக்கு கொடுக்குற ஆலோசனை என்ன அப்படின்னா, இப்போ புத்தாண்டு ஸ்டார்ட் ஆகுது 2001. அதனால் சேமிப்பு கணக்கை சோதனை பண்ணிக்கிட்டே இருங்க. சேமிப்பு ஆகுதா, எவ்வளோ நேரம் சேவை செஞ்சீங்க, அதில் எவ்வளோ நேரம் சேமிப்பாச்சின்னு செக் பண்ணுங்க. முழு நாளும் நீங்கள் எந்த தப்பும் பண்ணாமல் இருக்கலாம், ஆனாலும் உங்களுடைய நேரம் எண்ணத்தினால, சேவையினால், உறவு தொடர்புனால அன்பாகவும் திருப்தியாகவும் எவ்வளவு சேமிப்பாச்சின்னு செக் பண்ணுங்க. இல்லை நீங்கள் தப்பு பண்ணலைனாலே சேமிப்பாகிடும்னு அர்த்தம் கிடையாது. ஸோ சில குழந்தைங்க செக் பண்ணி பார்க்கும்போது, நான் எந்த தப்பும் இன்றைக்கி பண்ணலையே, நான் யாருக்கும் துக்கமே கொடுக்கலையே அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அது மட்டும் பத்தாது. உங்களுடைய சேமிப்பு கணக்கில் முழு நாளும் உயர்ந்த எண்ணத்தினால் எவ்வளவு சேமிப்பு பண்ணியிருக்கிறீங்கன்னு செக் பண்ணுங்கன்ற இல்லையா? அந்த சுப சங்கல்பம் வைக்க உங்களுக்கு சேமிப்பு ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த உயர்ந்த எண்ணத்தினால உங்களுடைய சேமிப்பு கணக்கில் எவ்வளவு சேமிப்பு ஆச்சு. இப்போ நம்ம ஞானத்தை கொடுக்கும் பொழுது இந்த ஆத்மாலாம் கேட்கவா போகுது, இந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணத்துலெல்லாம் நீங்கள் சேவை செஞ்சீங்க, அவங்க பாபா குழந்தைய, ஆனாலும் கூட உங்களுக்கு சேமிப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஆகும். ஏன்னா நீங்கள் எந்த உணர்வோடு செய்கிறீங்க அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். நம்ம குடும்பத்திலேயே முதலெல்லாம் கூட்டு குடும்பமாக இருக்கும்போது 4-5 மருமகள் சேர்ந்து சமையல் செய்யும்போது முனறிட்டே ஒருத்தங்க வேலை செஞ்சு வச்சுக்க, அம்மா நீ போம்மா நாங்களே பார்த்துக்குறோம், இப்படி ஒன்றும் நீ இது பண்ண தேவையில்லை, சமைக்க தேவையில்லைன்னு அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ பாபாவுடைய ஞானத்தை பரிமாறுறது எவ்வளோ பெரிய பாக்கியம். அதை எவ்வளோ அன்பாக பரிமாறணும் இல்லையா? பெண்கள்னாலே மென்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் பார்க்கடலை கடைந்த அந்த அமிர்தம் எடுத்து கிருஷ்ணர் பரிமாறுறார், ஆனால் மோகினி அவதாரம் எடுத்து பரிமாறுறதா காட்டப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தாய்மை உணர்வோடு பரிமாறுறாருன்னு அர்த்தம். அந்த அன்பு என்னுடைய குழந்தைங்களுக்கு நான் கொடுக்குறேன்ற அன்போடு பரிமாறுறார். பாபா சொல்கிறார், நான் எந்த காரியம் செய்தாலும் எத்தனை ஆத்மாக்கள் அதனால் சந்தோஷம் அடைந்தார்கள் அதை செக் பண்ணுங்க. அது லௌகீக காரியமாக இருக்கட்டும், அலௌகீக காரியமாக இருக்கட்டும், அவங்கள திருப்திப்படுத்துறது மட்டுமே நம்முடைய லட்சியமாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இல்லை, இங்கே அன்புனால் திருப்திப்படுத்துகிறோம், அந்த வார்த்தைகள்னால் திருப்திப்படுத்துகிறோம். ஸோ அது ஒரு முக்கியமான காரணம். சென்டருக்கு போனாலே ஏதாவது ஒரு கிஃப்ட்டு கொடுத்து அனுப்புவாங்க. யார் வந்தாலும் புதுசாக வர குழந்தைக்கே ஏதாவது கொடுப்பாங்க. பாபா சொல்கிறார், உங்களுக்கு யோகா இருந்தது, ஆனால் எத்தனை சதவீதம் இருந்தது? அதே மாதிரி ஆசீர்வாதத்தின் கணக்கில் உங்களுக்கு எவ்வளவு சேமிப்பாச்சு?
அப்படின்னு கேட்குறாரு. இல்லையா, ஆசீர்வாதம் வாங்கணும், அது ரொம்ப முக்கியம். இந்த புத்தாண்டில் நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் எது பண்ணாலும், அது எண்ணத்தில் பண்ணாலும் சரி, வார்த்தையில் பண்ணாலும் சரி, செயலில் பண்ணாலும் சரி, உங்களுடைய மனதில் எப்பவுமே நேரத்திற்கேற்ப இந்த ஒரு கவலை தான் இருக்கணும். அது என்ன கவலை? நான் கண்டிப்பாக நிரந்தர மகாதானி ஆகணும். கொடுத்துக்கிட்டே இருக்கணும், சூரியன் ஒளியை கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி. சக்தியும் சரி, அன்பும் சரி, ஞானமும் சரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எண்ணத்தினால, வார்த்தையினால், நிரந்தரமாக. நீங்கள் வார்த்தையினால் ஞானத்தை கொடுக்கும்போதே எண்ணத்தினால் சுப பாவனையும் வச்சுக்கிட்டே இருக்கணும், சுப எண்ணத்தையும் உருவாக்கிக்கிட்டு இருக்கணும். அதனால் நீங்கள் நிரந்தர மகாதானி ஆகணும். வெறும் மகாதானி கிடையாது, நிரந்தரமாக. அந்த நிரந்தரன்ற வார்த்தையை பாபா ஸ்ட்ரெஸ் பண்ணுறார். எப்போ நிரந்தரம் இல்லையோ அப்போ நிரந்தரமாக சேமிப்பும் ஆகாது. அதனால் உங்களுடைய மனதினால் சக்தியை தானமாக கொடுங்கள், வார்த்தையினால் ஞானத்தை தானமாக கொடுங்க, செயலினால் உங்களுடைய தெய்வீக குணத்தை தானம் பண்ணுங்க. இல்லை, வார்த்தை மூலமாக ஞானத்தை கொடுப்போம், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போ மனதினால் சக்தியை கொடுக்கறது, எந்த சக்தி அவங்களுக்கு குறைவாக இருக்குதோ அந்த சக்தியின் சொரூபமாகி அந்த சக்தியினால் அவங்கள மூழ்கடிக்கணும். அதுதான் சக்தியை தானமாக கொடுக்கறது. எந்த குணம் அவங்களுக்கு குறைவாக இருக்குதோ அந்த குணத்தின் சொரூபமாகி அவங்கக்கிட்ட நடந்துக்கணும். உதாரணத்துக்கு உங்ககிட்ட எரிஞ்சு விழறாங்கன்னா உங்ககிட்ட அன்பும் அமைதியும் இல்லை. அப்போ அவங்க பிச்சை கேட்குறாங்கன்னு அர்த்தம். உங்ககிட்ட என்கிட்ட அன்பு அமைதி இல்லை கொடுன்ட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அன்பின் அமைதியின் சொரூபமாகி அவங்கக்கிட்ட பேசணும். அப்போ தான் அந்த குணத்தை நீங்கள் தானம் பண்ணுறீங்கன்றதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் இப்போ அப்படி குணத்தை தானம் பண்ண மிகப்பெரிய பணக்காரனாக ஆகிறதுக்கான சேமிப்பு ஆகிட்டு இருக்குது. அவங்க திட்ட பாவம் ஏழை ஆகிறதுக்கான நஷ்டத்தின் கணக்கு தான் சேமிப்பாகிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த சேமிப்பின் கணக்கில் கவனம் இருக்கட்டும். இன்றைக்கி முரளி ஃபுல்லாக ஒவ்வொரு அடியிலும் இதை தான் சொல்கிறார். இன்றைய உலகத்தில் பிராமண பரிவாரத்திலும் சரி, வெளி உலகத்திலும் சரி, யாரும் எதையும் கேட்க விரும்பலை, பார்க்க விரும்புகிறாங்க. பார்த்துட்டு பிறகு நான் செய்கிறேன்றாங்க இல்லையா. இப்போ ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு போட்டால் கூட நீ முதல்ல போடுப்பா, ரிட்டர்ன் வருதான்னு பார்த்துட்டு நான் போடுறேன்னுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும், இங்கே வந்தால் அமைதி ஆகிடுவீங்கன்னு சொல்கிறத கேட்க விரும்பலை, நீ அமைதி ஆயிட்டியான்னு பார்க்க விரும்புகிறாங்க. உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் பார்க்கும்பொழுது இந்த மாதிரி நானும் ஆகணும்னு அவங்களுக்கு தோணணும். உங்களுக்கு எப்படி இது ஈஸியாக இருந்தது இதை ஃபாலோ பண்ணுறது? ஏன்னா பிரம்மா பாபாவை பார்த்தீங்க, தன்னுடைய ஒவ்வொரு காரியத்தின் மூலமாக தன்னுடைய குணத்தை தானமாக நமக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதை பார்த்து தான் உங்களுக்கும் குணத்தை மாற்றிக்கிறது ஈஸியாக இருந்தது. அதே மாதிரி ஞானத்தையோ நீங்கள் கொடுக்க தான் செய்கிறீங்க எல்லாருக்கும். ஆனால் இந்த வருஷம் உங்கள் தொடர்பில் வர ஒரு ஆத்மாவுக்கும் தெய்வீக குணத்தையும் தானமாக கொடுத்துத்தான் அனுப்புவேன் அப்படிங்கிறதுல விசேஷ கவனம் கொடுங்க. ஸோ உங்களுடைய தெய்வீக குணத்தின் மூலமாக சகயோகம் கொடுங்க பாபா குழந்தைங்களுக்கு. மற்றவர்களுக்கு கொடுத்தா அது தானம், பாபா குழந்தைங்களுக்கு கொடுத்தா அது சகயோகம், உதவி பண்ணுறீங்க. ஸோ என்ன நடந்தாலும், எவ்வளவுதான் பலகீனமானவராக ஒருவர் இருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக, காரியத்தின் மூலமாக, தொடர்பின் மூலமாக நீங்கள்
தெய்வீக குணத்தை தாரணை பண்ணுங்க. அதாவது அவங்களுக்கு சகயோகம் கொடுங்க. ஏன்னா அஞ்ஞானிகளோட நமக்கு பெருசாக தொடர்பு வர போகிறது கிடையாது. ஞானத்தை கொடுப்பீங்க, கேட்கலன்னா அவங்க போயிடுவாங்க பிடிக்கலன்னா. ஆனால் பாபா குழந்தைங்களோட தான் எப்பயும் இருக்க போகிறீங்க. அதுதான் பாபா சொல்கிறார், எவ்வளவு பலகீனமானவர்களாக இருந்தாலும் தெய்வீக குணத்தை தாரணை பண்ணுங்க. அவங்களுக்கு அந்த குணத்தில் கம்மியாக இருக்கிறாங்க இல்லையா, அதை நிரப்பக்கூடிய சகயோகம் கொடுங்க. சகயோகம்னா உதவி. அதனால் பாபா சொல்கிறார், இந்த விஷயத்தில் மற்றவர்களை பார்க்காதீங்க, நான் கொடுக்கணுன்றது மட்டும்தான் இருக்கணும். அவங்கெல்லாம் கொடுக்கலையே, அவங்கெல்லாம் எனக்கு துக்கம் கொடுக்குறாங்க, நான் எதுக்கு அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. அவங்க பிச்சைக்காரனாக இருக்கிறாங்க, நீங்கள் பணக்காரனாக இருக்கிறீங்க. பணக்காரங்க தானே பிச்சைக்காரனுக்கு தானம் பண்ணணும். பிச்சைக்காரன் எனக்கு எதுவுமே கொடுக்கலன்னா உங்களோட பெரிய பிச்சைக்காரன் யாரும் கிடையாது. அதனால தான் பாபா சொல்கிறார், மற்றவர்களை பார்க்காதீங்க, இவங்க இதை பண்ணுறதில்ல, நான் ஏன் பண்ணணும். இவர் கூட தான் அப்படி இருக்கிறார், இப்படியெல்லாம் பார்க்காதீங்க. பிரம்மா பாபாவை பாருங்கள், சிவா பாபாவை மட்டும்தான் பார்த்தார். ஒருவேளை உங்களுக்கு யாரையாவது பார்க்கணும்னா பிரம்மா பாபாவை மட்டும் பாருங்கள், அம்மாவை கூட சொல்லலை, ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரம்மா பாபாவை தவிர வேறு யாரையும் பார்க்காதீங்க. ஸோ பிரம்மா பாபாவுடைய ஸ்லோகனாக ஒரு விஷயம் இருந்தது, அதையே உங்களுடைய லட்சியமாக வச்சுருங்க. அது என்ன அப்படின்னா, யார் முதலில் செய்கிறாரோ அவரே அர்ஜுனன் இல்லையா. அவங்க அன்பாக பேசுனா நானும் அன்பாக பேசுவேன், அவங்க வம்பாக பேசுனா நானும் வம்பு தான் இழுப்பேன். இதுதான் கலியுகத்தில் எல்லாரும் பண்ணுறது. ஆனால் அவங்க வம்பு இழுக்கிறவங்களும் ஒரு நாள் அன்பாக பேசுனா நீங்கள் அன்பாக பேசுவீங்க, ஓகே. ஆனால் அந்த அன்பாக பேசுகிறதை நீங்கள் முதல்ல பண்ணுங்கன்றார். அப்போ தான் நீங்கள் அர்ஜுனன்றார். ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாபா சொல்கிறாரு. யார் தானாகவே முன்வந்து கருவி ஆகுறாங்களோ அவங்க தான் நம்பர் 1 அர்ஜுனன் ஆக முடியும். ஸோ அப்படி தான் பிரம்மா பாபா நம்பர் 1 அர்ஜுனன் ஆனார். பிரம்மா பாபாவுக்கு யாரையாவது பார்க்கறதுக்கு முன்னுதாரணம் இருந்துச்சா? இப்போ தானாக முன்வந்து அனைத்தையும் செய்தார், தன்னுடைய சொத்தை தியாகம் செய்தார், எல்லாத்தையும். அதான் பாபா சொல்கிறாரு, நீங்கள் எல்லாத்தையுமே மற்றவங்கள பார்த்து தான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நம்பர் 1 ஆக முடியாது, வரிசைக்கிரமமாக தான் ஆவீங்க. அவங்க சேவை செஞ்சால் நம்ம செய்யலாம், அவங்க சேவை சொன்னால் நம்ம செய்யலாம், நம்பர் 1 ஆக மாட்டீங்க. ஸோ பாபா உங்களை கை தூக்க சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். யாரெல்லாம் வரிசைக்கிரமம் ஆகிறதுக்கு விருப்பம் கை தூக்குங்கன்னா யாராவது கை தூக்குவீங்களா? யாரெல்லாம் நம்பர் 1 ஆகிறதுக்கு விருப்பம்னா தான் எல்லோரும் கை தூக்குறீங்க, அப்படி தானே? என்ன லட்சியம்? ரொம்ப உறுதியான நிரந்தர தெய்வீக குணங்களை தானம் செய்பவர் ஆகணும். இதில் உறுதியாக இருக்கணும், நிரந்தரமாக குணத்தை தானம் செய்பவர் ஆகணும். என்னதான் மற்றவர்கள் உங்களை அசைக்க முயற்சி செஞ்சாலும் நீங்கள் அசையக்கூடாது, அங்கதன் மாதிரி. நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க? எல்லாரும் அப்படி தான்ப்பா இருக்காங்க, நீ எதுக்குப்பா தலையை உடச்சிக்கிற, நீயும் எங்கள் கூட சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. பாபா சொல்கிறாரு, உங்களை பலகீனமாக்குறதுக்கு நிறைய கம்பெனி உங்களுக்கு இருக்கிறாங்க பாபா குழந்தைங்களில். ஆனால் பாப்தாதாவுக்கு யார் மற்றவர்களுக்கு ஊக்கம் கொடுக்குறாங்களோ, உற்சாகம் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி துணைவர்கள் தான் தேவை. பலகீனமாக்கக்கூடிய துணைவர்கள் திரும்புகிற பக்கமெல்லாம் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் விலகணும். எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, அப்போது எல்லாம் இத்தனை வருஷம் பாபா குழந்தை, அவங்களே தூய்மையாக இல்லையா, இப்படி நம்மையும் பலகீனமாக்குறவங்க தான் இருக்கிறாங்க. அவங்களே எந்த சேவையும் பண்ணாமல் தான் இருக்கிறாங்க, நம்ம எதுக்கு பண்ணணும், இப்படி தான் இருக்கிறாங்க. ஸோ அதான் பாபா சொல்கிறார், அதை பார்க்காதீங்க. ஊக்க உற்சாகம் கொடுக்குற துணைவர்கள் தான் பாபாவுக்கு தேவை. ஸோ என்ன பண்ணணும் புரிஞ்சுதா? சேவை பண்ணுங்க,
ஆனால் உங்கள் சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்திக்கிட்டே சேவை இருக்கணும். அலட்சியமாக சேவை பண்ணாதீங்க இல்லையா? அன்பாக சேவை செய்கிறேன்னா, அமைதியாக சேவை செய்கிறேன்னா, மற்றவங்களை திருப்திப்படுத்துகிறேன்னா, எல்லாத்துக்கும் மேலே நான் வெறும் கருவின்ற பணிவோடு இருக்கிறேன்னா, இதெல்லாம் இருந்தால் தாங்க சேமிப்பாகும். அதையும் கவனம் வைக்கணும். நிறைய சேவை பண்ணுங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்கள் சேவை பண்ணிக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய குணத்தை இதோ இப்போ சொன்னதிலெல்லாம் கவனம் வைங்க. அன்பாக பேசணும், அமைதியாக பேசணும், பணிவான கருவியாக இருக்கணும். இதுதான் உங்களுக்கு நீங்கள் செய்கிற முதல் சேவை. இதை தான் தானம் முதலில் வீட்டிலிருந்து தொடங்கணுன்றதுடைய அர்த்தம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஞானம் கொடுக்கணுன்றது அடுத்தது. முதல்ல உங்களுக்கே நீங்கள் பக்காவாகணும். பக்காவாகி மற்றவர்களுக்கு கொடுங்க. ஸோ இதோடைய அர்த்தம் நம்ம பக்காவான பிறகு சேவை ஸ்டார்ட் பண்ணலான்னு அர்த்தம் கிடையாது. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பக்காவா ஆகிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு அர்த்தம். அதாவது அந்த செகண்ட் கரெக்டாக இருக்கிறேனான்னு செக் பண்ணிட்டு. ஏன்னா நிறைய பேர் இதை ஒன்று சொல்லிக்கிறாங்க, நான் இப்போ தானே வந்திருக்கிறேன், நான் பக்காவானதுக்கப்புறம் ஞானத்தை கொடுக்குறேன். எப்போ கர்மதீத்து கடைசியில் தான் ஆவீங்க, அதுக்கப்புறம் ஞானம் கொடுப்பீங்களா? இன்னொன்று, சேவையெல்லாம் பண்ணாமல் முதல்ல பக்காவாக ஆகவே முடியாது. ஸோ பாபா இன்னொரு விஷயத்தையும் பார்த்தார். ஸோ பாபா கவனித்த அந்த விஷயத்தை சொல்லட்டா? இன்னைக்கு சூரியன் மற்றும் சந்திரனின் சந்திப்பு அப்படிங்கிறார். ஸோ சூரியன் மற்றும் சந்திரன், சந்திரன் பிரம்மா பாபா சொல்லுவாங்க, சூரியன் ஞானசூரியன் பாபா சொல்கிறாங்க. கூடவே மம்மா வேற வந்திருக்கிறாங்க. ஜெகதம்பா கேட்குறாங்க, அட்வான்ஸ் பார்ட்டி இன்னும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது பாபான்னு கேட்டாங்களாம். ஏன்னா எப்போ நீங்கள் உங்களுடைய அட்வான்ஸ் நிலையை அடையிறீங்களோ அப்போ தான் அட்வான்ஸ் பார்ட்டியோடைய வேலையும் முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறார். இல்லை, இப்போ ஸ்தூலமாக இருக்கிற நாம் எப்போ அந்த நிலை முன்னேற்றத்தில் அட்வான்ஸ் ஆகுறோமோ, பெர்ஃபெக்ட் நிலையை அடையிறோமோ, அப்போ தான் அட்வான்ஸ் பார்ட்டிகளுடைய வேலையும் முடியுன்றார். அதனால் இன்றைக்கி ஜெகதம்பா மம்மா பாப்தாதா கிட்ட சொன்னாங்க, ரொம்ப அமைதியாக யுக்தியாக ஒரு விஷயத்த சொன்னாங்களாம். என்ன அந்த விஷயம்? பாப்தாதாவுக்கு தெரியும், இருந்தாலும் அது இதயபூர்வமான உரையாடல் இல்லை, இதயத்தோடு இதயம் உரையாடல். மம்மா சொன்னாங்க, பாபா நானும் மதுபனை சுற்றி வந்தேன், எல்லா சென்டரையும் சுற்றி வந்தேன். யாரெல்லாம் மம்மாவை ஸ்தூலமாக பார்த்துருக்குறாங்களோ அவங்களுக்கு தெரியும், மம்மா ஒரு நகைச்சுவையாக சிக்னலாக கொடுப்பாங்களாம். அவங்க பேசுகிறதுல ஒரு காமெடி பண்ணுற மாதிரி ஒரு சிக்னல் கொடுப்பாங்களாம். எதையும் டைரெக்டாக சொல்ல மாட்டாங்களாம், குழந்தைங்க மனசு வந்துடக்கூடாதுன்ட்டு. அவங்க சொல்கிறாங்க, இப்போ ஒரு விசேஷத்தை நான் பார்க்கிறேன் அப்படின்னு மம்மா சொல்கிறாங்க. என்ன அந்த விசேஷம்? மம்மா சொல்கிறாங்க, இப்போல்லாம் பலவிதமான அலட்சியத்தை நான் பார்க்கிறேன். ஒருத்தருக்கு ஒரு விதமான அலட்சியம் இருக்குது, இன்னொருத்தருக்கு இன்னொரு விதம் இருக்குது. இது நடக்கத்தான் செய்யும். நான் ஏதோ ஒரு டைம் கண்டிப்பாக மாறிடுவேன். மற்றவங்களும் தானே பண்ணுறாங்க, நானும் பண்ணால் என்ன தப்பு? இது எப்பயும் தான் நடக்குது, இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இதெல்லாம் அலட்சியத்தின் மொழி. ஸோ இந்த அலட்சியத்தின் மொழி அவங்களுடைய எண்ணத்தில் இருக்குது, அது வார்த்தையிலும் வெளிப்பட்டுடுது. எண்ணத்தில் இருந்தால் தானே வார்த்தையில் வர்றது. எண்ணத்தோடு மட்டும் இருந்தால் அவங்க மட்டும் கெட்டு போவாங்க, வார்த்தையில் சொன்னால் மற்றவங்களையும் சேர்த்து கெடுத்துடுவாங்க. பாப்தாதா சொல்கிறாங்க, இந்த குழந்தைங்களுக்கு இந்த புது வருடத்தில்
ஒரு வழியை கொடு அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாங்க. ஸோ ஜெகதம்பா மம்மா ஒரு ஸ்லோகனை எப்பவுமே தாரணை பண்ணிட்டு இருப்பாங்க. அது என்னன்னு தெரியுமா? யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது? ஹுக்குமி ஹுக்கும் சலாய் ரஹா அப்படின்னு ஹிந்தியில் சொல்கிறாரு. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, கட்டளை கொடுப்பவர் அனைத்தையும் என் மூலமாக செய்ய வைக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஜெகதம்பா சொல்கிறாங்க இல்லையா, செய்பவர் செய்விக்கிறார். யார் கட்டளை கொடுக்குறாங்களோ அவங்களே செய்யவும் வச்சிருவாங்க. இது மம்மாவுடைய ஸ்லோகன். உதாரணத்துக்கு ஒரு சிஸ்டரை பாபா வெளியில் சேவைக்கு போக சொல்கிறாங்க. அவங்க இது வரைக்கும் போனதே கிடையாது. அவங்க ஐயோ என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லி அழுதுருக்குறாங்க. அப்போ பாபா சொன்னார், இந்த குழந்தை நல்ல குழந்தைன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். அதுக்கப்புறம் அம்மா அந்த குழந்தையை கூப்பிட்டு, பாபா ஒரு விஷயத்தை செய்ய சொல்கிறாருன்னா அதுக்கான சக்தியையும் அவரே கொடுப்பார், கூட இருந்து அவரே பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் மம்மாவுடைய மகா மந்திரமாக இருந்தது. இதை எல்லோரும் தாரணை செய்தால், அதாவது பாப்தாதா ஒவ்வொருத்தரையும் செய்ய வைக்கிறார் அவருடைய கட்டளைப்படி. உங்களுடைய ஒவ்வொரு அடியும் அவருடைய கட்டளைப்படி நடக்குது. இந்த விழிப்புணர்வு உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அதாவது பாபா தான் என்னை இந்த காரியத்தை செய்ய வைக்கிறாரு நேரடியாக அப்படின்னும் பொழுது உங்களுடைய கவனம் வேறு எங்கே போகும்? செய்ய வைக்கிறது பாபானும் போது தானாக செய்ய வைக்கிறவர் மேலே தானே உங்களுடைய கவனம் போகும் இல்லையா? கட்டளை பிறப்பிக்கிறவர் மேலே தானே உங்களுடைய கவனம் இருக்கும், வேறு யார் மேலேயும் இருக்காது தானே. அப்போ பாபா மேலே கவனம் போகும்போது பாபா எப்படி அந்த காரியத்தை செய்வாருன்ற அந்த உணர்வும் இருக்கும். அப்போ நீங்கள் உங்களை கருவியாக உணர்ந்து அன்பாக காரியம் செய்வீங்க. சேமிப்பு கணக்கு ஒரு வினாடியில் அதிகமாக சேமிப்பாகும். செய்விப்பவர் என்னை கருவியாக்கி செய்து கொண்டிருக்கிறார். ஸோ இதுக்கு செய்விப்பவர் தான் பொறுப்பே தவிர நான் கிடையாது. இந்த சேவை எவ்வளோ அற்புதமாக இருந்தாலும் செய்ய வச்சவருக்குத்தான் அது எல்லாம் போய் சேரும். பிறகு சேவை செய்கிறதுனால, அதாவது நான் செய்கிறேன்ற உணர்வில் சேவை செய்யும் பொழுது உங்களுடைய தலை அப்படியே பாரமாகிடுது பாருங்கள். ஐயோ இதை பண்ணணும் அதை பண்ணணும், அதுலேயும் சேவை ஒழுங்காக நடக்கலைன்னா அப்படியே இவ்வளோ பண்ணியும் நடக்கலையே. அதே மாதிரி சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படியே ஆடுறது. மொத்தத்தில் எல்லாமே தலையை பாரமாக்குற விஷயந்தான். ஆனால் எப்போ செய்விப்பவர் என் மூலமாக செய்ய வைக்கிறாருன்றது சதா மனதில் ஓடிக்கிட்டு இருக்கோ, அப்போ உங்களுடைய தலையே அப்படியே லேசாக இருக்கும், நிரந்தரமாக ஆன்மீக ரோஜா மாதிரின்றார். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்? நிரந்தர மகாதானி ஆகணும். அதையும் பாபா தான் செய்கிறாருன்ற உணர்வில் செஞ்சிட்டு இருக்கணும். அதுக்காக தான் கம்பைன்டு ரூபத்தில் இருந்து எல்லாத்தையும் பண்ண சொல்கிறேன். ஸோ அப்போ பாபாவும் ஒளிப்புள்ளி நானும் ஒளிப்புள்ளி, ரெண்டு புள்ளியும் இணைந்து சக்தியை கொடுத்தால் நீங்கள் கொடுக்குறன்ற உணர்வு உங்களுக்கு வருமா? தானாகவே பாபா கொடுக்குறாருன்ற உணர்வு தான் இருக்கும். ஸோ இதோடைய நினைவாக தான் சிவன் இல்லையில் சக்தி இல்லை, சக்தி இல்லையில் சிவன் இல்லைன்னு சொன்னது எல்லாமே நாம் தொடர்ந்து அவரோடு இணைஞ்சிருக்கிறதுனால. நீங்கள் எல்லோரும் இந்த புத்தாண்டை பாபாவோடு கொண்டாடுறதுக்காக ஓடோடி வந்திருக்கிறீங்க. ஸோ அது ரொம்ப நல்லது தான். பாருங்கள், பாபா வீடு நிரம்பி வழியுது. உங்களுக்கு போதிய அளவு தண்ணி இருக்குதா? ஸோ தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு பாபா வாழ்த்து தெரிவிக்கிறார்.
ஏன்னா இத்தனை ஆயிரக்கணக்கான பேருக்கு தண்ணி கொடுக்கறதுன்றது 2-4 பக்கெட்டுக்கான விஷயம் கிடையாது. ஸோ அப்போ தண்ணிக்கு அவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கு. இப்போ கஷ்டம் கிடையாது. பட் இருந்தாலும் தண்ணியை பார்த்து செலவு பண்ணுங்கன்னு மதுபனில் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஏரியா ஃபுல்லாகவே தண்ணி கிடையாது. எங்கேயோ இருந்து பல கிலோமீட்டருக்கு அண்ணாண்டிருந்து ஆற்றுலேருந்து போர் போட்டு பாபா குழந்தைங்க எடுத்திருப்பாங்க தண்ணியை. ஸோ நாளையிலிருந்து இந்த குழு திரும்பி வீட்டுக்கு போகிறதுக்கான நேரம். பாபா கேட்குறார், நீங்கள் எல்லாம் சுகமாக இருந்ததா? நீங்கள் மதுபனில் தங்கினது. ஒரு சின்ன புயல் உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர் வச்சுது. ஸோ அது ஒன்று தண்ணி பிரச்சனையாகவும் இருந்திருக்கலாம். இன்னொன்று புயலே அடிச்சு தான் அந்த நேரம். அப்போ நீங்கள் எல்லோரும் ஓகேவாக இருந்தீங்களா? எல்லா பாண்டவர்களும் ஓகேவாக தானே இருந்தீங்க? நல்லது. ஸோ இது கும்பமேளாவை விட நல்லா இருந்தது இல்லையா? குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 3 அடி நிலமாவது கிடைச்சிதே. உங்களுக்கு படுக்கிறதுக்கு பெட்டு கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனால் 3 அடி நிலம் கிடைச்சதில்ல படுத்து தூங்குறதுக்கு அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அப்போ அப்படி இருந்துருக்குது. இப்போ போனீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும் இல்லையா? பெட்டில் ரூமே கொடுப்பாங்க. ரூம் இல்லாட்டினாலும் வெளியில் இருக்கும். வெளியிலன்னா என்ன, அதுலேயே ரூம் இல்லாமல் வெளியில் அதுவே ஒரு பெரிய ஹால் மாதிரி தான் இருக்கும். அங்கேயும் எல்லா வசதியும் இருக்கும். ஆக்சுவலாக அந்த இடத்துல தங்குறது ரொம்பவே நல்லது யோகா பண்ணுறதுக்கு. ரூமில் இருந்தாலாவது பேசிகிட்டு இருப்போம். இங்கே எல்லாருமே தெரியாதவங்களாக இருக்கனால பேச மாட்டாங்க அவ்வளோவா. ஆனால் அப்போ ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சுன்றதை பாபா நம்ம கண்ணு முன்னாடி எடுத்துகிட்டு வர்றார். புது வருடத்தில் இந்தியாவை சார்ந்த மற்றும் வெளிநாட்டை சார்ந்த எல்லா குழந்தைங்களும் புத்தாண்டு விழாவை பார்த்துட்டு இருக்கிறாங்க. கண்கள், அதாவது தன்னுடைய புத்தியினால் பார்க்குறாங்க, காதுனால் கேட்குறாங்க. மதுபனில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. மதுபனில் இருப்பவர்கள் இந்த யஜ்யத்தின் பாதுகாவலராக இருக்கக்கூடிய சேவையை நல்லாவே பண்ணுறாங்க. அது கூடவே உள்நாட்டை சார்ந்தவர்கள், வெளிநாட்டை சார்ந்தவர்கள் எல்லாருக்கும் பாபா வாழ்த்து தெரிவிக்கிறார். மதுபன் சேவைக்கு கருவியாக இருந்தவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். நல்லது. நிறைய கார்டு கிடச்சிருக்குது. பாபாவுக்கு நிறைய வாழ்த்து, ஹாப்பி நியூ இயர் கார்டு அனுப்பிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் பாபாவுக்கு கிடச்சிருக்குது. பாபா காட்டுறார் அந்த கார்டெல்லாம், பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்ட்டு. ஆனால் பாபா சொல்கிறாரு, உங்களுடைய இதயத்தில் மறைஞ்சிருக்கிற அந்த அன்புக்கு முன்னாடி இந்த கார்டு கூட முக்கியமான விஷயம் கிடையாது. ஏன்னா பாபா அந்த கார்டு எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ விலை உயர்ந்ததாக இருக்குதுன்னெலாம் பார்க்கறது கிடையாது. எவ்வளவு விலை மதிப்பற்ற அன்போடு அது நிரம்பி இருக்குதுன்னு பார்க்குறேன். ஸோ அதனால தான் பாபா நம்மளை பாபாவுக்கு ஊட்டி விட சொல்கிறாரு இல்லையா? அவராக சாப்பிட்றாரு, வாசனை எடுக்கிறேன்றார். என்னது, மூக்கால வாசனை எடுக்கிறாரு? இல்லை, உங்களுடைய அன்புன்ற வாசனை எடுக்கிறேன்றார். அந்த அன்பை தான் அவர் பார்க்குறார். ஸோ அப்போ வாழ்த்து எழுதும்போது அந்த அன்பாக தானே நாம் எழுதியிருப்போம். ஸோ நீங்கள் எல்லாரும் உங்களுடைய இதயத்திலிருந்து அந்த அன்பை அனுப்பிச்சிருக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி அன்பான ஆத்மாக்கள் அனைவருக்கும் பர்சனலாக நேரடியாக ஒவ்வொருத்தர் முன்னாடியும் நான் சொல்கிறதாக நினச்சிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பேரும் சொல்ல முடியாது, நேரம் பத்தாது. ஸோ அப்படி ஒவ்வொருத்தருடைய பேரையும் சொன்னதாக நினச்சிக்கோங்க. பாபா அந்த அன்பினால் நிரம்பிய ஒவ்வொரு கார்டுக்கும் அன்பை கொடுக்கிறார். ஸோ நினைவின் கடிதங்கள், டெலிஃபோனு, இமெயிலு, கம்ப்யூட்டர் மூலமாக
அல்லது என்ன சாதனம் இருக்குதோ இதன் மூலமாக நீங்கள் அனுப்புறதுக்குள்ள அல்லது நீங்கள் அதில் டைப் அடிக்கிறதுக்கு முன்னாடியே பாபாவுக்கு உங்களுடைய எண்ணத்தின் மூலமாக அந்த அன்பு முதல்ல வந்து சேர்ந்துடுதுன்றார். அதுக்கு பிறகு தான் உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்லேயே அது டைப் ஆகுது, கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்லையோ இமெயிலையோ. ஸோ குழந்தைகளுடைய அன்பு எப்போவுமே பாப்தாதாவுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நிறைய பேர் புத்தாண்டுக்கான விசேஷ திட்டங்களை எழுதி அனுப்பிச்சிருக்கிறீங்க, சத்தியம் பண்ணியிருக்கிறீங்க. அதே மாதிரி கடந்ததை கடந்ததாக்கி முன்னேறி போவதற்கான தைரியமும் வச்சிருக்கிறீங்க. ஸோ உங்கள் எல்லோருக்கும் பாப்தாதா சொல்கிறது, வெல்டன் குழந்தைகளே, வெல்டன், சூப்பராக பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். குழந்தைகளாகி நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக தானே இருக்கிறீங்க? ஸோ அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போ பாப்தாதாவுடைய இதயத்தின் விருப்பம் என்ன தெரியுமா? வள்ளல் சிவபாபாவுடைய ஒவ்வொரு குழந்தைகளும் வள்ளல் ஆகணும். எதையுமே நீங்கள் கேட்கக்கூடாது, எனக்கு இது வேணும் அது வேணும். ஏன்னா உங்களை ராஜாவாக்குறார், வள்ளலாக்குறார். அந்த குணத்தை இப்போ உங்களுக்குள்ளே தாரணை பண்ண வைக்கிறார். அதனால தான் யாருக்கிட்டையும் எதையும் கேட்காதீங்க. கேட்பதற்கு செத்து போயிடலான்னு பாபா சொல்லுவார். இதை கொடு அதை கொடுன்றது மட்டும் கிடையாது, இது நடக்கணும் அது நடக்கணும்னு கூட கேட்காதீங்கன்றார். இது நடக்கணும், இது நடந்தால் நான் இது பண்ணுவேன் அப்படியும் கேட்கக்கூடாது. நீங்கள் வள்ளலாகி விசால புத்தியுடையவராகி பெருந்தன்மை மிக்க பரந்த இதயம் கொண்டவராகி ஒருவரை ஒருவர் முன்னேற்றி கொண்டே இருங்கள். ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் பாப்தாதாட்ட சொல்கிறாங்க, பாபா எங்களுக்கு சீனியர்கள் அன்பே கொடுக்க மாட்டுறாங்க, சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டுறாங்க. அதுக்கு பாபா சொல்கிறாரு அந்த புது குழந்தைங்களுக்கு, நீங்கள் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க, தானாக அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு அன்பு கிடைக்கும். அவங்க கால் பண்ணி சாப்பிட்டீங்களான்னு கேட்குறதுக்கு பதிலாக நீங்களே கால் பண்ணி சாப்பிட்டீங்களா சிஸ்டர்னு கேட்கலாமே. முதல்ல நீங்கள் கொடுங்க அன்பையும் மரியாதையும். ஏன்னா மரியாதையை கொடுப்பது தான் மரியாதையை அடைவது. தானாக கிடைச்சிடாது மரியாதை. ஸோ கொடுப்பது தான் அடைவது. உங்களுடைய ஜட சிலைகள் கூட கொடுக்குது தானே, மரியாதையை கொடுக்குது, அன்பு கொடுக்குது. ஏன்னா தேவதைகள்னாலே தேனேவாலா, கொடுப்பவர்கள்னு அர்த்தம். அதனால் உயிரோட்டமான தேவதைகளாக வள்ளலாக ஆகுங்கள். உங்களுடைய ஜடச்சிலை உயிரற்ற ஜடச்சிலையே கொடுக்குது, கல் சிலையே கொடுக்குதுன்னு போது உயிரோட்டமாக இருக்கிற நீங்கள் ஏன் வள்ளலாக மாட்டுறீங்க? ஆகுங்க, கொடுங்கன்றார். எப்போ நீங்கள் எல்லோரும் வள்ளல் ஆகுறீங்களோ, கொடுப்பவர் ஆகுறீங்களோ, பிறகு கேட்பவர் யாருமே இருக்க மாட்டாங்க. பிறகு திருப்தியின் ஆன்மீக ரோஜாக்களின் நறுமணம் நாலாபுறமும் பரவ ஆரம்பிக்கும். இல்லை, திருப்தியாக இருக்கிறீங்க. எனக்கு எது நிறைய பேர் சொல்லுவாங்களே, நான் கடவுள்கிட்ட எதையுமே கேட்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் திருப்தியாக இருக்கிறேன்னு அர்த்தம். ஸோ இங்கே கேட்காம இருக்கிறது மட்டும் இல்லை, கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவ்வளவு திருப்தி, அளவுக்கு அதிகமாக இருக்கணும். நான் இவ்வளோ கொடுக்குறேன்னு அவங்க திருப்பி எதுவுமே கொடுக்கல, எதுவுமே இல்லை, கொடுக்கறது தான் என் வேலை. இல்லை, பிச்சைக்காரர்களுக்கு சாப்பாடு போடுறாங்க, பிச்சைக்காரன் ஏதாவது திருப்பி கொடுப்பான்னு நினச்சிட்டா போடுறாங்க. ஸோ இதை நல்லா கேட்டிங்களா? இந்த புத்தாண்டில் பழைய மொழி பழைய பஞ்சாங்கெல்லாம் பாடிட்டு இருக்காதீங்க. ஏன்னா இன்னும் நிறைய பேர் பயன்படுத்துகிற அந்த பழைய மொழி என்ன அப்படின்னா, யாருக்கும் பிடிக்காத அந்த பழைய மொழியை இன்னும் பயன்படுத்துகிறாங்க. அதான் பாபா சார், உங்களுடைய பழைய வார்த்தைகள், பழைய நடத்தை, பழைய குணம்
இது இதனால் நீங்கள் கம்பல் ஆகக்கூடாது இல்லையா, அது உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. அதனால் உங்களை நீங்களே கேளுங்க, நான் செய்கிற ஒவ்வொரு விஷயமும், பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் புதியதாக இருக்குதா, புதிய உலகத்தை சார்ந்ததாக இருக்குதா அப்படின்னு கேளுங்க. புதுமையாக நான் என்ன பண்ண கடந்த 1 மணி நேரத்தில் அப்படின்னு செக் பண்ணுங்க இல்லையா. நீங்கள் எல்லோரும் 21ஆம் நூற்றாண்டை கொண்டாடணும், ஏன்னா 2000 முடிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ 21ஆம் நூற்றாண்டுன்றதுனால அப்படியே பாருங்கள், லௌகீகத்தை அலௌகீகமாக்குறார். 21ஆம் நூற்றாண்டை நீங்கள் கொண்டாட போகிறீங்க, அதே நேரத்தில் 21 பிறவிகளுக்கான முழு ஆஸ்தியை இந்த 21ஆம் நூற்றாண்டில் நீங்கள் அடையணும். இதை நீங்கள் அடைய விருப்பம் தானே? நல்லது. இந்த நேரத்தில் பழைய உலகத்தின் புது உலகத்தின் சங்கமமாக இருக்குது இல்லையா. 2000 வருடத்தின் கடைசி நாளில் கடைசி நேரத்தில் இருக்கிறாங்க. ஸோ அதன் சங்கமத்தின் நேரம் அப்படின்னாலே பழையது முடிந்து புதியது தொடங்குதுன்னு அர்த்தம். எப்படி இந்த எல்லையற்ற சங்கம யுகத்தில் பிராமண ஆத்மாக்கள் எல்லோரும் உலக மாற்றத்திற்கு கருவியாக ஆகுறீங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு இந்த பழைய உலகம் பழைய வருடம் மற்றும் புது வருடத்தின் சங்கமத்தில் சுய மாற்றத்திற்கான திடமான எண்ணம் வையுங்கள். எப்படி சொல்கிறார் பாருங்கள், உலகத்தை மாற்றுறதுக்கு கருவி ஆகுறீங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களை மாற்றணும் இல்லையா. சுய மாற்றமே உலக மாற்றம். ஸோ சுயத்தை நான் மாற்றியே தீர்வேன், திட எண்ணம் வையுங்க. ஏன்னா பழையது முடியணும் இல்லை, புதியது தொடங்கணும் இல்லை. ஸோ அப்போ பாபா பாருங்கள் எல்லாத்தையும் அந்த லௌகீக விஷயமெல்லாம் அலௌகிகமாக மாற்றுறார் பாருங்கள் பேசும்போது. ஸோ இந்த திட எண்ணம் இருக்கணும், திட சங்கல்பம் இருக்கணும். ஒரு வினாடியும் உறுதியான நிரந்தரமான மகாதானி ஆகுங்கள்னு சொல்லப்படுது. பாபா சொன்னார் இல்லையா, ஒவ்வொரு வினாடியும் தானம் செய்பவராக இருக்கணும். ஒரு வினாடி கூட தானம் செய்யாமல் இருக்கவே கூடாது உங்களுடைய மனதினால். ஒவ்வொரு வினாடியும் பேச முடியாது, பட் நடத்தையின் மூலமாக, எண்ணத்தின் மூலமாக, உள்ளுணர்வின் மூலமாக ஒரு வினாடியும் சேவை செய்ய முடியும் தானே. வள்ளலுடைய குழந்தைகள் மாஸ்டர் வள்ளல் ஆகணும். இந்த பழைய வருடத்திற்கு டாட்டா காட்டுறதின் கூடவே இந்த பழைய உலகத்தின் மீதுள்ள பற்றுக்கும் டாட்டா காட்டுங்க, பழைய சமஸ்காரத்துக்கும் டாட்டா காட்டுங்க. உங்களுடைய புது உயர்ந்த சமஸ்காரத்தை எழுப்புங்க. ஸோ எல்லோருக்கும் பல கோடி மடங்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். செம பவர்ஃபுல்லான வரதானம். நிரந்தரமாக சந்தோஷமான இதயம் கொண்டவராகி, ஏன், எப்படி போன்ற அனைத்து கேள்விகளிலிருந்தும் விலகி இருங்கள். அனைத்து பிராப்திகளின் சொரூபமாக ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், யார் பிராப்திகளின் முழு சொரூபமாக ஆகுறாங்களோ அவங்களுக்கு எதை பற்றிய எந்த கேள்வியும் இருக்காது. இது ஏன் இப்படி நடக்குது, அது ஏன் இப்படி நடக்குது, இது நியாயமாக இப்படி தான் நடக்கணும், இது மாதிரி எந்த வீண் எண்ணமும் வராது. யாருக்கு? பிராப்திகளின் சொரூபம், அதாவது பாபா கிட்டேருந்து அடைந்த அனைத்தின் சொரூபமாக இருக்கிறாங்க. நிரம்பி வழியுது, ஞானமாகட்டும், சக்தி ஆகட்டும், குணமாகட்டும். அப்படி இருக்கிறவங்களுக்கு எந்த கேள்வியும் இருக்காது, அப்படியே ஆனந்தத்தில் மூழ்குவாங்க. ஸோ அந்த ஆனந்தத்தின் தனித்துவம் அவங்களுடைய முகத்தில் ஜொலிக்கும்ன்றார், அவங்கள செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தெரியுன்றார். இதுக்கு பேர் தான் திருப்தியாக இருக்கிறது. ஸோ அதனால தான் எப்போவும் பிராப்திகளை பார்த்துக்கிட்டே இருங்க, எவ்வளோ அடைஞ்சிருக்கிறீங்க அதை பார்த்துக்கிட்டே இருங்க. பாபா கிட்டேருந்து எப்படி இருந்தோன்னா எப்படி ஆகியிருக்கிறன்றதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். பாபா கிடைக்கலன்னா என் நிலைமை என்ன ஆகியிருக்கும். ஆனால்
ஒருவேளை சந்தோஷம் உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரே காரணம், ஏதோ ஒரு பிராப்தியில் குறைவு ஏற்பட்டு இருக்குது. எதனால் பிராப்தியில் குறைவு ஏற்பட்டிருக்குன்னா, ஏதோ ஒரு ஆசை இருக்குது உங்களுக்கு. ஸோ நிறைய இந்த மாதிரி சூக்ஷ்ம ஆசைகள் தான் உங்களுக்கு பிராப்தியில் குறையை ஏற்படுத்திடுது. அதனால தான் பாபா சொல்றார், ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத நிலையை அடையுங்க. இந்த தற்காலிக ஆசையெல்லாம் தள்ளி போடுங்க. நமக்கு நிரந்தர ஆசை தான், ஹோல்சேல் தான், சொர்க்கமே வரணும். இங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் விஷயம்லாம் நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் தள்ளி போட்டுருங்க. நம்ம புகழணும், இதை அடையணும், அதை அடையணும், அதெல்லாம் தேவையே கிடையாது, அதை தள்ளி வச்சிடுங்க. சொர்க்கமே கிடைக்குது, வேறு என்ன வேணும் உங்களுக்கு? நரகத்திலேருந்து ஒன்றத்தை பொறுக்கிக்கிறேன்னு சொல்லுவீங்களா? நரகத்தில் இருக்கிற எல்லாத்தையும், உடம்பு உட்பட எல்லாத்தையும் விட்டால் தான் நீங்கள் அங்கே போகவே முடியும். ஸோ அதனால் இந்த தற்காலிக ஆசையெல்லாம் தள்ளி வச்சுட்டு பிராப்திகளின் சொரூபமாகிட்டிங்கன்னா நிரந்தரமாக உங்களுடைய இதயம் சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுக்கிட்டே இருக்கும். எவ்வளோ சூப்பர் இல்லையா? அந்த பிராப்திகளில் நிரம்பி இருக்கிறேன்னா செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்லோகன்: மாயாவின் கவர்ச்சி இருக்குதே, பெரிய பெரிய மகாரதிகளெல்லாம் விழ வைக்குது. ஆனால் விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அது என்ன தெரியுமா? பாபாவோடைய அன்பின் ஆழத்தில் மூழ்கியே கிடந்தீங்கன்னா மாயை உங்களை ஈர்க்கவே ஈர்க்காது. ஸோ அதனால தான் சேவை ஒரு லிஃப்ட்டுன்றது. அந்த சேவையில் நீங்கள் பாபாவை பற்றிய விஷயம் தானே நினைக்கிறீங்க. பட் முழுசாக நீங்கள் நினைக்காமல் இருக்கலாம். பட் ஓரளவுக்காச்சும் எடுத்துகிட்டு வரீங்கள்ல பாபா கிட்ட, அப்போ மாயின் கவர்ச்சியிலேருந்து விலக ஆரம்பிப்பீங்க. ஆனால் அந்த அன்புலேயே மூழ்கிட்டிங்கன்னா சுத்தமாக மாயின் கவர்ச்சி முடிஞ்சிடும்ன்றார். ஓம் சாந்தி. செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.